த புக் ஐடியாஸ் சேனல் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த இந்த வார்த்தைகளை நம்ம எல்லா முருகன் கோயில்லையும் கண்டிப்பாக கேட்டிருப்போங்க. முருகன் கோவில் எங்கே போனாலும் அரோகரா அரோகரா அப்படின்ற ஆரவாரம் தான் நம்ம கேட்டிருப்போம். அந்த அரோகரா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அது வார்த்தைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சக்திங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ அரோகரா அப்படின்றத அரஹர ஹரா, அதாவது நம்ம பார்த்துருப்போம்ல, ஹர ஹர ஹரா அப்படின்ற வார்த்தை தான் அரோகரா அப்படின்றத சுருக்கமாக சொல்கிறாங்க. ஸோ அந்த சொற்களின் அர்த்தம் என்ன? இறைவனே, துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியை அருள்வாயாக அப்படின்றது தாங்க அந்த அரோகரா அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம். இந்த சொல் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் திருஞான சம்பந்தர் பல்லக்கில் அமர்ந்து போயிட்டு இருந்தார். அப்போ பல்லக்கு சுமந்து வந்த அடியார்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா, அவங்க களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏலேலோ ஏலேலோன்னு பாடிக்கிட்டே வந்தாங்க. அந்த சத்தம் திருஞான சம்பந்தத்திற்கு கேட்க போய், எதுவும் அர்த்தமில்லாத வார்த்தைகளை சொல்கிறதுக்கு அர்த்தமுள்ள வார்த்தைகளை சொன்னால் அது நம்ம இறைவன் அடி சேர்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அரஹரோ ஹரா அப்படின்ற வார்த்தையை திருஞான சம்பந்தர் எடுத்தருளினார். ஸோ அன்றிலிருந்து ஹரோஹரா அரோஹரஹரா அப்படின்ற வார்த்தை இறைவனை வணங்குவதற்காகவும், இறைவனிடம் என் துன்பத்தை நீக்கி அருள்வாய் என்று பக்தர்கள் வேண்டுவதாகவும் பொருளோடு அழைக்கப்பட்டது. இப்போ அதை நம்ம முருகனுக்காக பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். ஸோ முருகன் கோவிலில் தான் இந்த வார்த்தைகள் அதிகமாக கிடைக்கும். எல்லோரும் இறைவனின் அருள் பெறுவதற்கு இறைவனை வேண்டுகிறேன். அரோகரா. நன்றி, வணக்கம். ஸோ சேனலுக்கு மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.